நம்மள நம்புறவங்களுக்கு, நமக்கு புடிச்சவங்களுக்கு, நம்ம என்ன நல்லதா விட்டுட்டு போறோங்கிறதுல தான் நம்ம யாருங்கிறது எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனுஷங்க கிட்ட இருந்தும் சில விஷயங்கள கத்துக்கலாம். சிலர்கிட்ட எப்படி பேசணுங்கிறத கத்துக்கலாம். சிலர்கிட்ட எப்படி பொறுமையா இருக்கணுங்கிறத கத்துக்கலாம். சிலர்கிட்ட ஃபெயிலியர்ஸ எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத கத்துக்கலாம். ஆனா, நம்ம ஏகே கிட்ட கொஞ்சம் டிஃபரெண்ட்டா கத்துக்கலாம். சக்சஸ் வந்தாலும் அத சத்தம் இல்லாம எப்படி ஹேண்டில் பண்றது? ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அத விளம்பரம் பண்ணாம எப்படி கடந்து போறது? எல்லாரையும் எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ற இந்த உலகத்துல எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்ல அப்படிங்கிற அந்த குவாலிட்டிய கத்துக்கலாம். சைலன்ஸ் கூட ஒரு ரெஸ்பான்ஸ் தாங்கிறத கத்துக்கலாம். ரசிகர் மன்றம் வச்சு என்ன பெருசா காமிக்கிறத விட, அத கலைச்சிட்டு உங்களோட நேரம் உங்க குடும்பத்துக்கு குடுங்கன்னு சொல்ற அந்த இம்பார்ட்டன்ஸ கத்துக்கலாம். லைஃப்ல எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நமக்கு முக்கியமான ஆளுங்க யாருன்னு மறக்காம இருக்கிறத கத்துக்கலாம். செட்பேக்ஸ் வந்தாலும் அதை எக்ஸ்கியூஸா யூஸ் பண்ணாம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறத கத்துக்கலாம். சிம்பத்தி தேடுவதை விட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ப்ரிசர்வ் பண்றத கத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதை டைம் பாஸா ட்ரீட் பண்ணாம டிசிப்ளினோட பர்சியூ பண்றத கத்துக்கலாம். எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணாலும் பேஷனை கண்டினியூ பண்றத கத்துக்கலாம். அதை விட முக்கியம், நம்ம லைஃப்பை நம்ம டேர்ம்ஸ்ல தான் வாழணும்னு கத்துக்கலாம். இப்படின்னு இவர்கிட்ட கத்துக்கிட்டு போறதுக்கு எவ்வளவோ இருக்கு. ஹாப்பி பர்த்டே டு ஏகே சார்.